அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 பேட்சுக்கு பயன்படும் வகையில் நம்ம ஆல்ரெடி டெய்லி டெஸ்ட் பேட்சுக்கான கொஸ்டின் பேப்பர் வித் கீ ஆன்சரை தான் பார்க்குறோங்க. அந்த வகையில் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெற்ற தினசரி மாதிரி தேர்வுகளில் குறிப்பாக 12ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்தில் அலகு 3 இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாதிரி வினாவிடைகளை பார்க்கலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் அண்ட் குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா தினசரி மாதிரி தேர்வுகளுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. குறிப்பாக குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இதில் கலந்து விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி தேர்வுகள் தினசரி மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இந்த தினசரி மாதிரி தேர்வுகள் உங்களோடு என்றும் பயணிக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? சரியானுடைய ஆப்ஷன் பி, மதன் மோகன் மாளவியாவால் நிறுவப்பட்டது 1916. இதே மத்திய இந்து கல்லூரி தான் பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் நிறுவியிருப்பாங்க. இந்த மத்திய இந்து கல்லூரி தான் பின்னாளில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். ரெண்டாவது கேள்வி, 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன? 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. கேள்வி 3, இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? வேலண்டைன் சிரோல். கேள்வி 4, இந்த இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தை பற்றி ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 2023 நடந்த டிஎன்பிசி தேர்வு நடத்தி தேர்வுலேருந்து கேட்டிருக்காங்க. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற நூலை எழுதுந்து யாருன்னு கேட்டிருக்காங்க? வேலண்டைன் சிரோல். கேள்வி 4, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி லாலா லஜபதி ராய். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். கேள்வி 5, பொறுத்துக. காதர் கட்சி எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1913 தொடங்கப்பட்டது. நியூ இந்தியா 1915. நியூ இந்தியானா அன்னிபெசன்ட் தொடங்கியிருப்பாங்க. தன்னாட்சி இயக்கம் 1916. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. கேள்வி 6, கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? காதார் கட்சியை பொறுத்தவரையும் சான் பிரான்சிஸ்கோவில் லாலா ஹர்தயாலால் நிறுவப்பட்டது 1913. கேள்வி 7, கூற்று காரணம். ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். காரணம் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமைச் சிற்பி ஜின்னா ஆவார். ஸோ சரியானது கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இந்த கேள்வியும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 8, தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? தென்னிந்தியாவில்னாவே தன்னாட்சி இயக்கம் அன்னிபெசன்ட் தொடங்கியிருப்பாங்க. அதே வட இந்தியானா திலகர் வருவாங்க. கேள்வி 9, பின் வருவனவற்றுள் அன்னிபெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது? 1, கர்னல் HS ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2, 1914 அவர் காமன்வீல் என்ற வாராந்தியை தொடங்கினார். 3, 1915ஆம் ஆண்டு ஹவு இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். அப்போது இந்த 3 கூற்றுகள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 3மே சரிதாங்க. அன்னிபெசன்ட் பார்த்தீங்கன்னா கர்னல் HS ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1914 அவர் காமன்வீல் என்ற வாராந்தியை தொடங்கினார். 1915ஆம் ஆண்டு ஹவு இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். ஸோ சரியானது 1, 2, 3மே சரி. கேள்வி 10, போல்ஷிவிக் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. போல்ஷிவிக் புரட்சி 1917 நடைபெற்றது. கேள்வி 11, சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சுதேசி இயக்கத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை சுதேசி இயக்கம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு கேட்டாங்க. 1905. அதே 10th புக்கில் 1906ன்னு சொல்லுவாங்க. அது முழுமையாக அடைஞ்சது 1906 தான். நமக்கு ரீசெண்ட் கொஸ்டின் பேப்பர்லையும் டிஎன்பிசி நடத்ததில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி அது 1905 தான் சரியான விடை. பார்த்துக்காங்க. கேள்வி 12, முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்ட சட்டம் எது?
முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்ட சட்டம் இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் 1915. கேள்வி 13. ஆட்டோமன் அரசை ஆதரிப்பதையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியையும் எதிர்ப்பதையும் நோக்கங்களாக கொண்டு தோன்றிய இயக்கம் எது? கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது 1920 தொடங்கப்பட்டது. கேள்வி 14. முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது என்று கூறியவர் யார்? கெயில் மினால்டின். கேள்வி 15. பனாரஸில் அதாவது வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர். மத்திய இந்து கல்லூரி நிறுவியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். நியூ இந்தியா என்ற தினசரியை அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய ஆண்டு எப்பொழுது? நியூ இந்தியா என்ற தினசரியை அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய ஆண்டு 1915 ஜூலை 14. திலகரின் தன்னாட்சி இயக்கத்திற்கு டேஸ் கிளைகள் ஒதுக்கப்பட்டன. திலகரின் தன்னாட்சி இயக்கத்திற்கு 6 கிளைகள் ஒதுக்கப்பட்டன. கேள்வி 18. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் யார்? இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் அன்னி பெசன்ட். கேள்வி 19. தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக தமது 60வது பிறந்த நாளில் திலகர் கைது செய்யப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 1916 ஜூலை 23. கேள்வி 20. 1917 ஜூனில் அன்னி பெசன்ட் அம்மையார் மற்றும் அவரது கூட்டாளிகள் பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் ஆகியோர் அரசியல் காரணங்களுக்காக டேஸில் சிறைப்பிடிக்கப்பட்டனர். எங்கு சிறைப்பிடித்தாங்கன்னா ஊட்டியில் சிறைப்பிடிக்கப்பட்டனர். கேள்வி 21. தன்னாட்சி இயக்கம் 1929 இந்திய லீக் என்று பெயர் மாற்றம் செய்தவர். தன்னாட்சி இயக்கத்தை 1929 இந்திய லீக் என்று பெயர் மாற்றம் செய்தவர் வி.கே. கிருஷ்ணமேனன். கேள்வி 22. தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பாம்பே, அன்னி பெசன்ட். கேள்வி 23. அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக அரச பட்டத்தை துறந்தவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக அரச பட்டத்தை துறந்தவர், அது குறிப்பாக நைட்வுட் பட்டத்தை துறந்தது எஸ். சுப்பிரமணியம். கேள்வி 24. 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட். கேள்வி 25. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1909. கேள்வி 26. 1916 லக்னோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? லக்னோ மாநாடு 1916 தலைமை வகித்தவர் ஏசி மஜும்தார், அதாவது அம்பிகா சரண் மஜும்தார். கேள்வி 27. சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் நிறுவிய ஆண்டு. சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் நிறுவிய ஆண்டு 1913. இந்த பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு தான் பின்னாளில் காதர் கட்சியாக மாறியிருக்கும். கேள்வி 28. முகமது அலி ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் யார்? முகமது அலி ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் சரோஜினி நாயுடு. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர களமாக இருந்தது எது? புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர களமாக இருந்தது எது? 1 மகாராஷ்டிரா, 2 வங்காளம், 3 பஞ்சாப், 4 சென்னை. அனைத்துமே சரிங்க. கேள்வி 30. வெளிநாட்டினரின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டினர் அவசர சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது? இயற்றப்பட்ட ஆண்டு 1914. கேள்வி 31. எந்த சட்டத்தின் அடிப்படை கூறுகளுடன் புதிதாக ரவுலட் சட்டம் உருவானது? எந்த சட்டத்தின் அடிப்படை கூறுகளுடன் புதிதாக ரவுலட் சட்டம் உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் 1915. இந்த இந்திய பாதுகாப்பு சட்டத்தினுடைய மறு வடிவம் தான் ரவுலட் சட்டம் உருவாக்கியிருப்பாங்க. கேள்வி 32. தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட விருது எது? தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட விருது கேசர் ஹி ஹிந்த் தங்கப்பதக்கம். அதே ஜூலு போர் வெள்ளிப்பதக்கம் பார்த்தீங்கன்னா 1906 ஆம்புலன்ஸ் படைப்பிரிவுகளில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்டதுக்காக ஜூலு போர் வெள்ளிப்பதக்கமும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
போயர் போர் வெள்ளி பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா போயர் போரின் போது, போயர் போர் வந்து 1899 to 1900 நடந்த போயர் போரின் போது இந்த போயர் போர் வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது. இந்தியாவில் தொழிலாளர் இயக்க வரலாற்றில் டேஸ் முக்கிய பங்காற்றியது. இந்தியாவில் தொழிலாளர் இயக்க வரலாற்றில் வந்து சென்னை முக்கிய பங்காற்றியது. கேள்வி 34. மதராஸ் தொழில் சங்கம் பிபி வாடியாவால் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது? மதராஸ் தொழில் சங்கம் பிபி வாடியாவால் நிறுவப்பட்ட ஆண்டு 1918. கேள்வி 35. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது ஏப்ரல் 1919. ஜாலியன் வாலாபாக் படுகொலைனாவே ஏப்ரல் 13, 1919. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை டேட்டோட பார்த்துக்கோங்க. கேள்வி 36. 1919 to 1920 107 இருந்த பதிவு பெற்ற தொழிற்சங்கங்களின் எண்ணிக்கை 1946 முதல் 47 டேஸாக அதிகரித்தது. எவ்வளோ அதிகரிச்சதுன்னா 1833 அதிகரித்தது. 37வது கேள்வி. கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன. இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க இயலவில்லை என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். கேள்வி 38. பாரிஸில் முகமது அலி கிலாபத் இயக்கத்தின் கோரிக்கைகளை தூதாண்மை அதிகாரிகளிடையே சமர்ப்பித்த ஆண்டு? பாரிஸில் பார்த்தீங்கன்னா முகமது அலி கிலாபத் இயக்கத்தின் கோரிக்கைகளை தூதாண்மை அதிகாரிகளிடையே சமர்ப்பித்த ஆண்டு மார்ச் 1920. 39வது கேள்வி. பொறுத்துக. பத்திரிகைகள் அதாவது குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம் 1908. வெடிப்பொருள் சட்டம் 1908. வெளிநாட்டினர் அவசர சட்டம் 1914. பத்திரிகைகள் குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம் 1908. வெடிப்பொருட்கள் சட்டம் 1908. வெளிநாட்டினர் அவசர சட்டம் 1914. தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911. சரியான விடை ஆப்ஷன் சி 4213. கேள்வி 40. தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை இரகசியமாக சேகரிப்பதற்காக 1903 குற்ற உளவுத்துறையை உருவாக்கியவர் யார்? தேசியவாதிகளின் நடவடிக்கைகளை பற்றிய தகவல்களை இரகசியமாக சேகரிப்பதற்காக 1903 குற்ற உளவுத்துறையை உருவாக்கியவர் யார்? கர்சன் பிரபு. கேள்வி 41. ராம் மோகன் ராய் அதாவது ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? 1. குழந்தை திருமணத்திற்கு எதிராக போராடினார். சரி. உடன்கட்டை எதிராக பிரச்சாரம் செய்தார். மேலும் பிரிட்டிஷ் அரசுடன் சேர்ந்து அதை ஒழிப்பதில் வெற்றி பெற்றார். சரி. இந்து மதத்தில் இருக்கும் உருவ வழிபாட்டையும் வழிபாட்டு முறைகளையும் எதிர்த்தார். சரி. சமஸ்கிருத மொழி மூலம் பாரம்பரிய கல்வி முறையை பரப்ப போராடினாரா? கிடையாது. அப்போ சரியானது 1, 2, 3 மட்டும் சரி. கேள்வி 42. பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் யார்? பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் மகாத்மா ஜோதிராவ் பூலே. கேள்வி 43. வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எதனுடைய போராட்டம்? வைக்கம் சத்தியாகிரகம் என்பது 1924 நடந்திருக்கும். பெரியார் மிக முக்கிய பங்காற்றிருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் பிராமணர் அல்லாதவர்கள் கோயிலுக்குள் நுழைவதற்கான உரிமையை பற்றிய போராட்டம். கேள்வி 44. இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார். எதனைத் தொடர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகம் போராட்டத்தை தொடர்ந்து. கேள்வி 45. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதுக. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வந்தது? 1942 இந்தியா வந்திருக்கும். தண்டி யாத்திரை 1930. காந்திர்வின் ஒப்பந்தம் 1931. முதல் வட்டமேசை மாநாடு 1930. அப்போது சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2, 4, 3, 1. தண்டி யாத்திரை ஃபஸ்ட்டு நடந்திருக்கு 1930. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முதல் வட்டமேசை மாநாடு 1930 நடந்திருக்கும். 3 காந்தியர்வின் ஒப்பந்தமும். 4 வந்து பார்த்திங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு வருகையும். சரியானது ஆப்ஷன் சி. 45வது கேள்வி. இது ஒரு கேள்வி எக்ஸஸாக இருக்கும். ஒரே கொஸ்டினில் 2 கேள்வி வந்திருக்கும். இந்திய தேசிய கீதமான ஜனகணமன முதலாக எங்கு பாடப்பட்டது? இந்திய தேசிய கீதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கல்கத்தா INC மாநாட்டில் 1911 பாடப்பட்டது. 46. கூற்று காரணம்.
கூற்று காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார். காரணம் மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 1922 சௌரி சௌரா சம்பவம் நடத்தப்பட்டது. ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 47. ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று டேஸ் ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று 1936 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கேள்வி 48. சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்று அழகிய மணப்பெண்ணின் இரு கண்கள் என்று சித்தரித்தவர் சர் சையத் அகமது கான். கேள்வி 50. பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். சம்பரான் சத்தியாகிரகம். சம்பரான் சத்தியாகிரகனாவே எப்போ நடந்தது? 1917. மகத் சத்தியாகிரகம் 1927. தண்டி உப்பு சத்தியாகிரகம் 1930. கேதா சத்தியாகிரகம் 1918. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. சம்பரான் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு நடந்தது 1917. 2 கேதா சத்தியாகிரகம் 1918. 3 மகத் சத்தியாகிரகம். 4 தண்டி உப்பு சத்தியாகிரகம் 1930 நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கால வரிசைப்படுத்த கேள்வி தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. குறிப்பாக பார்த்துக்காங்க. 51வது கேள்வி 37வது காலாட்படை தளபதிகள் மாநாடு. இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது. 37வது காலாட்படை தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. 37வது காலாட்படை தளபதிகள் மாநாடு மத்திய பிரதேசத்தில் நடைபெற்றது. 52வது கேள்வி எவரெஸ்ட் சிகரத்தின் முன்பகுதியில் 21,500 அடி உயரத்தில் ஹெலிகாப்டரிலிருந்து குதித்த உலகின் முதல் பெண்மணி என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஷிடல் மகாஜன். கேள்வி 53. சர்வதேச இஸ்லாமிய கலை தினம். சர்வதேச இஸ்லாமிய கலை தினம் நவம்பர் 18. 54. இலக்கியத்திற்கான மதிப்புமிக்க ஜேசிபி பரிசினை வென்றவர் யார்? இலக்கியத்திற்கான மதிப்புமிக்க ஜேசிபி பரிசினை வென்றவர் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன். பெருமாள் முருகன் தமிழ் எழுதிய ஆலண்டா பட்சி, அதாவது ஆலண்டா பட்சி என்ற நூலை ஆங்கிலத்தில் ஃபயர்பர்ட் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க பெருமாள் முருகன். அதற்காக தான் இலக்கியத்திற்கான மதிப்புமிக்க ஜேசிபி பரிசு வழங்கப்பட்டது. கேள்வி 55. 2022 ஆண்டிற்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்றவர் யார்? 2023 ஆண்டிற்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்றவர் ஷெய்னிஸ் பொலோசியஸ். இவர் நிகருவா நாட்டைச் சேர்ந்தவர். கேள்வி 56. கோண்டே நஸ்ட் இதழ் 2024 ஆண்டிற்கான ஆசியாவில் பயணம் மேற்கொள்ள மிகச்சிறந்த இடங்களில் ஒன்றாக டேஸ் நகரை பட்டியலிட்டுள்ளது. கொச்சின் நகரை பட்டியலிட்டுள்ளது. 4வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலின் பெயர் எது? 4வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலின் பெயர் அமினி. கேள்வி 58. அறிவால் வடிவ உயிரணு இரத்த சோகை நோய் மற்றும் இரத்த அழிவு சோகை தலசிமியா ஆகியவற்றிற்கான உலகின் முதல் மரபணு சிகிச்சை முறைக்கு ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது? இங்கிலாந்து. ஆசியான் அமைப்பின் 10வது பாதுகாப்பு அமைச்சர்கள் சந்திப்பு பிளஸ் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? இந்தோனேஷியா தலைநகர் ஜகர்த்தாவில் நடைபெற்றது. கேள்வி 60. ரொம்ப முக்கியமானது கூட. பிரிக்ஸ் அமைப்பில் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? பிரிக்ஸ் அமைப்பில் தற்போது பார்த்திங்கன்னா 10 உறுப்பு நாடுகள் இருக்குது. பிரிக்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா 5 நாடுகள் இருந்தது. பிறகு பார்த்திங்கன்னா சமீபத்தில் எப்போனா 2024 ஜனவரி 1ஆம் தேதி மீதி 5 நாடுகள் ஜாயின் ஆகிருக்கும். எந்தெந்த நாடுகள்னால் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ இந்த 5 நாடுகளை சேர்த்து பிரிக்ஸ் அமைப்பில் தற்போது 10 உறுப்பு நாடுகள் உள்ளன. நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே பிரிக்ஸ் அமைப்பு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் 60 வினாவிடைகளை பார்த்துருக்கிறோம். குறிப்பாக 50 வினாவிடைகள் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் இது 10 வினாவிடைகள் நடப்பு நிகழ்வு தொடர்பாகவும் பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த 60 வினாவிடைகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல மிக மிக முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.